அனைவரும் உண்மையான விவகாரம். இப்போது சங்க பொருளாளர் முருகேஸ்வரன் இருந்தார், சங்க செயலாளர் ஜோதி இருந்தார், உதவி வந்தார். இவ்வளவு தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா? எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. எவ்வளோ சிறப்பாக நடத்துனாங்க, இவ்வளோ மிக சிறப்பாக நடத்துனாங்க. எஸ்எஸ் முருகேசன் சொன்னார், யாராவது கல்யாணத்துக்கு போயிட்டு அப்போ 3000-4000 வாடகை கொடுத்தா அந்த நோட்டை அப்படி இந்த விஜயகுமார் அப்படி கட்டிக்கிட்டு அந்த நோட்டு போட்டு அந்த நோட்டு நம்பரோடு இருக்கும். அப்படியெல்லாம் கட்டி காத்து நிர்வாகம் பண்ண அவர் ஆத்மா சாந்தி அடையணும். தயவு செய்து இது உருவாக்கியுள்ள ஆத்மா சாந்தி அடைய ஒற்றுமையாக இருந்து உங்கள் நல்ல யோசனைகளை தேவையில்லாம தனி மனித விரோதத்தன்மை கொடுக்காமல் இந்த சங்கம் அவர்களும் வளர்ச்சி அடைய ஆலோசனை மட்டும் வழங்கும். இங்கே என்னன்னா 3 பொருள். சங்கத்தின் வரவு செலவு சமர்ப்பித்தல் 1, அடுத்தது சங்க நிர்வாகிகள் தேர்தல் அறிவிப்பு 2, அடுத்து தலைவர் அனுமதியுடன் கொண்டு வரப்படும் இதர விஷயம் குறித்தா இந்த 3 சப்ஜெக்ட் குறித்தா நம்மளை கூட வெட்டியாக தேவையில்லாமல் கருத்துக்களை பேசிக்கிறது வெட்டியாக உட்காந்துருக்கு நம்ம தயாராக இல்லை. ஆக தயவு செய்து என் மதிப்புக்குரிய பெரியவர்களே இந்த 3 கருத்துக்களை மட்டும் பேசி எந்த சட்டை சச்சரவு இல்லாமல் அமைதி காத்து கூட்டத்தை முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விரைவில் நன்றி, வணக்கம். சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். இந்த செங்குந்தர் ஆரணி நகர செங்குந்தர் சங்க செயற்கை கூட்டம் 9 ஆண்டுகால வரவு செலவு கணக்கு இங்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் என்னவென்றால் இந்த 2013 அன்று நடந்த தேர்தலில் சங்கத்தில் 3 லட்ச ரூபாய் கடன் இருப்பதாகவும் அந்த கடனை யாராவது ஏற்றுக்கொண்டால் நான் பதவியிலிருந்து விலகிறேன் என்றும், இல்லை என்றால் எனக்கு ஒரு 1.5 வருடம் நீட்டிப்பு தாருங்கள் என்று கேட்டார். அதன்படி பொதுக்குழுவில் நீட்டிப்பு கொடுத்து அதன் பிரகாரம் 2015 நீதிமன்றத்தோடு இதோட எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வேறு எந்த எலெக்ஷனும் நடக்கலை. அப்போ அவர் சொன்னது நான் இந்த சங்கத்தை கடனையும் அடைச்சிட்றேன், சங்கத்தையும் டெவலப் பண்ணுறேன், செங்குந்தர் மகாலை நல்லா ஏசி மகாலை ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்தார். அதை நம்பி தான் நம்ம இதை செஞ்சோம். ஆனால் இன்றைக்கி நாள் வரைக்கும் இந்த 10 வருஷமாக ஒரு சுண்ணாம்பு கூட அடிக்கலை இந்த மண்டபத்தில். என்ன காரணம் அதுக்கு கேட்டால் கோர்ட்டு மதிக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு கோர்ட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துக்குது. இந்த 6th Assistant City Civil Court at Chennai, Present Srimati J. Bharati BSBL, 6th Assistant Judge, Friday the 10th day of February 2023, IA number 2 of 2022, OS number 6824 of 2022. சம்மந்தமாக சொல்கிறேன். இந்த ஆர்டர் அவருக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே வந்துக்கிற எல்லாருக்கும் தெரியுன்றத நான் சொல்கிறேன். இது 2023 பிப்ரவரியில் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவருக்கு. கோர்ட்டு மச்சு நடக்கிறாரு. கோர்ட்டு சொல்லிச்சு நான் அதனால் எதுவும் செய்யலன்னு சொல்கிறாரு. சுண்ணாம்பு கூட அடிக்கலை. கேட்டது கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அப்போ அதை கோர்ட்டு என்ன சொல்லிக்குது, இந்த மாதிரி கூட்டத்திலலாம் கலந்துக்கூடாது, ஜென்ரல் பாடி மீட்டிங்லையோ எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்லையோ கலந்துக்கக்கூடாது. அப்படியே கலந்துக்கினாலும் கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கோ ஓட்டு போடுறதுக்கோ உரிமை கிடையாது. ஆஸ் மெம்பராக கலந்துக்கலாம், பட் ஓட்டு போடுறதுக்கோ கருத்து தெரிவிக்கிறதுக்கோ ரைட்ஸ் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. The response be and some are be restrained by way of injunction of from interfering with petitioner from participating and attending the executive committee meeting and general body meeting as a member is granted on condition that the petitioner can be participate in above meeting without right to vote and express in opinions. இதுதான். இதனால் இது நம்பி தான் செய்வார்னு சொன்னோம். இது நாள் வரைக்கும் 10 வருஷமாக மண்டபத்தோட வளர்ச்சிக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை. மண்டபம் அன்றைக்கி என்ன இருந்ததோ அதே ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால் இந்த நிர்வாகத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நாங்கள் கொண்டு வரோம். நிர்வாகத்தை உடனடியாக கதைச்சி புது நிர்வாகம் ஏற்படுத்தணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நண்பர் செங்குந்தர் சொந்தத்தினுடைய பார்சாதி அவருடைய மிக தெளிவான ஓர்
ஹைகோர்ட்டினுடைய அவர்தான் தலைமைச் சங்கத்துக்கு நீதிபதியாக இருந்து தலைமைச் சங்கத்துக்கு தேர்தல் நடத்தி கொடுத்தார். அவர் படித்தது அனைத்தும் உண்மை, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த வழக்கு தலைமைச் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருக்கு தான் சொல்லப்பட்டதோ தவிர ஆரணி நகர செங்குந்தர் சங்கத்துக்கு தரப்படவில்லை. மேலும் இதுல வந்து ஒரு நிமிஷம் இருப்பேன். பேசும்போது குறுக்கிட்டுனா இதுக்கு பதில் எப்ப சொல்றது? இதுக்கு பதில் சொல்லுங்க. இதுல பதில் சொல்லுங்க. என்ன பேசுறது? இது நான் பதில் சொல்லணும். நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுவா. நான் பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீ சொல்லுவா. நீ பதில் சொல்லும் போது நான் குறுக்கிட்டேனா? அதாவது அமைதி அமைதி அமைதி. பேசும்போது யாரெல்லாம் சொன்னாங்களா? பேசும்போது யாரெல்லாம் பேசுவாங்க? வாசாதிக்கு சொல்றது அவர் சொல்ற விளக்கங்களை கேட்டு அதில் உனக்கு சந்தேகம் தான் எடுத்து சொல்லு. ஆனால் பேசுறதுக்கு இடையில கூச்சல் போட்டு குழப்பம் கூடாது. அதனால அவர் பேசுறதுக்கு அனுமதிங்க. அவர் பேசின பிறகு தான் நீங்கள் பேசணும். அது இடையில பேசாதீங்க. அவர் பேசி முடிக்கிட்டோம், கேட்ட கேள்விக்கு தகுந்த பதில் வரும். அந்த பதில் வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் பேசுங்க. பான்சாதி கொடுத்த விளக்கம் எனக்கும் தலைமைச் சங்கத்துக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 9 வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையும் 9 வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் படித்தது 100% உண்மை. அதில் ஆரணி நகர செங்குந்தர் சங்கத்தில் சிவா கலந்துக்க கூடாதுன்னு ஒரு உத்தரவு இருக்கா? சரி, அது மாதிரி இருந்ததுனாக்கா நான் இப்பொழுதே மேலே விட்டு கீழே அறிஞர். அது தலைமைச் சங்கத்துக்காக சேலத்தில் நடப்பட்ட செயற்குழுக்காக நாங்கள் போட்ட வழக்க போது ஈசி மீட்டிங்கில் எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஆனால் வாக்கெடுப்பில் கலந்துக்க கூடாதுன்றதுக்காக தான் அந்த தீர்ப்பு. ஆரணி நகர செங்குந்தர் சங்கத்தினுடைய செயற்குழுவிலேயோ இல்லை பொதுக்குழுவிலேயோ கலந்துக்க கூடாது என்பது அது அல்ல. தலைமை சங்கம் என்பது வேற, ஆரணி சங்கம் என்பது வேற. அதுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்ததாக நம்ம உறுப்பினர் தண்டபாணி அவர்கள் விளக்கமாக சொன்னார்கள், ஏனால் நாங்கள்லாம் ஒன்றா தான் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதல்ல தேர்ந்தெடுக்கும் போது அவரை தான் நான் செயலாளராக போட்டேன். செயலாளராக பணியாற்றினார். 2 கல்யாணத்தை அவர் பொருளாளராக போட்டேன்னு நினைக்கிறேன். 2 திருமண ரசீது புக் பண்ண உடனே ஓனரை இந்த ரூபாயை நீ வச்சுக்க அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன்னா, ஆனாப்பா ரூபான்னாக்கா பொருளாளரில் நீயும் வச்சுக்கூடாது, நானும் வச்சுக்கூடாது. ஆரணி போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம பக்கத்து பில்டிங்லேயே போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கிறோம். புக் ஆகிடுச்சுன்னா அந்த ரூபாயை போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிட்டு அந்த ரசீதை அந்த எப்போ புக் பண்ணுறோமோ அது பின்னால் ஒட்டிட்டு ரூபாயை நீயும் நானும் கையில் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஒரே வாரத்தில் நம்ம தண்டபாணி என்ன பண்ணிட்டாருன்னா, ஓனரே இது வேணாம், நான் ராஜினாமா பண்ணேன் அப்படின்னு சொன்னார். உண்டா இல்லையா? சரி, ராஜினாமா பண்ணிட்டார். அதுக்கு அடுத்ததாக 2010 நானாக ஒரு செயற்குழு உறுப்பினரை போட்டுக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நானாக போட்டுக்கிறதுல கூட அவரை தலைமைச் சங்கத்துக்கும் 6 செயற்குழு உறுப்பினர் நானாக தான் அவரை கூட்டின்னு போனேன். அப்போது அங்கே இருந்தால் இங்கே பதவி இல்லாது இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆரணி சங்கத்திலேயே செயற்குழு உறுப்பினரை நான் நியமித்தேன்.
இப்போ நான் கேட்கறது என்னன்னாக்கா, ஆலை சங்கத்தில் 21 பேர் நான் நியமிச்சேன்னாக்கா, எனக்கு சைதாப்பேட்டையில் இருக்கிற 2000 பேர் 4000 பேரும் உறுப்பினர் தான். ஆக 4000 பேர் நான் செயற்கை உறுப்பினர் போட முடியுமா? போட்டவங்க போடாதவங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான், என்னுடைய உறவினர்கள் தான். எல்லாருமே தான் சேர்த்து தான் நம்ம பயணித்தோம். அடுத்துதான் இன்னொரு விளக்கம் சொன்னார். 2013 4000 ரூபாய் திருமண மண்டபம் வாடகை இருக்கும்போது 3 லட்சம் ரூபாய் வந்தது. அன்றைய பொருளாளர் பிச்சை மீது உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஒரு கடையில் இன்னைக்கு 10,000 ரூபாய் வியாபாரம் ஆகும். அதே வியாபாரம் மறுநாள் காலையில் மறுநாளும் 10,000 ரூபாய் வியாபாரம் ஆகும். எப்படி சொல்ல முடியும்? இது 2015 எந்த திருமண நிகழ்ச்சியாவது நான் ரசீது பெறாமல் பணம் வாங்கியதாக ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சியை நீங்கள் சுட்டி காமிக்க முடியுமா? இல்லை தலைவராக இருக்கிறாரு, ஊரில் யாரு கல்யாணம் ஆச்சுனாலும் என் வாங்கி வந்து இந்த மண்டபத்தில் வை, வீட்டில் எதுவாக தான் இந்த மண்டபத்தில் வைன்னு நான் சொல்லதான் முடியுமா? இப்போ பால்சாய் சொன்னார் 10 வருஷத்துக்கு முன்னே அப்படியே இருந்துச்சுன்னு. கும்பாபிஷேகத்துக்கு போன அத்தனை பேருக்கு தெரிஞ்சு இந்த செவத்துக்கு சொல்லாமச்சு. இப்போ இந்த மஞ்சா பயிர் அச்சுக்கெல்லாம் வந்து யாரு 35,000 ரூபாய் நான் இப்போ படிப்பில் வரவு செலவில் படிக்கும்போது லேபர்னு சொன்னேன். இந்த யார் வச்சது? பிச்சைமணி யார் வச்சது? ஒண்ணுமே வளர்ச்சியில்லை, ஒண்ணுமே வளர்ச்சி இல்லை. முருகேஷ் மலையாரம் திரு ஆரம்பத்தில் இருக்கும் போதும் இந்த ஷீட்டும் அந்த மண்டபம் இருந்துச்சா? வளர்ச்சி இல்லையா? நீங்க தான் சைலப்பேட்டை தானே கேட்டீங்க. 2020